2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய கிருபை நமக்கு போதும். அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் ஏசப்பாவுடைய கிருபை நம்மளை தாங்கும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பலவீனங்கள் மத்தியில் போகிறீங்களோ அதன் மத்தியில் ஏசப்பா உங்கள் கூட இருப்பார். பலவீனம்னாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வீக்னஸ். இன்றைக்கி எதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க? உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வெறுமையாக எந்த காசும் இல்லாமல் ஒரு வனாந்திரத்தில் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஞானம் இல்லை, படிப்பு இல்லைங்கிற ஒரு பலவீனத்தில் இருக்கலாம், இன்னும் கடன்ங்கிற ஒரு பலவீனத்தில் இருக்கலாம், இன்னும் சரீரத்தில் வியாதிங்கிற ஒரு பலவீனத்துக்குள்ளாடி நீங்கள் இருக்கலாம், இன்னும் பல நிந்தை அவமானங்கள்னால நீங்கள் சோர்ந்து போய் அதில் ஒரு பலவீனம் பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏசப்பா உங்கள் கூட இருந்தால் போதும், அவருடைய கிருபை முற்றிலும் உங்களை தாங்கும். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தில் அவருடைய பலம் உங்களுக்கு பூரணமாக விளங்கும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க. ஏசப்பாவை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏசப்பாவுடைய கிருபை உங்களை முழுவதும் தாங்கும். ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு வீக்காக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தந்து அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.